வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டாம் என்றும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோரிடம் தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தவேகாவிற்கு பெரும்பான்மை விசிக இடதுசாரிகளிடம் விஜய் ஆதரவு கேட்ட நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த யோசனையை தெரிவித்திருக்கிறார். அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், இன்னும் பல தேர்தல்கள் வரும், ஒன்றாக சந்திப்போம் என கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெறுவது தொடர்பாக விஜய் அவர்களும் தற்பொழுது சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த 6 பேர் ஆதரவை யார் தர இருக்கிறார்கள்? தற்பொழுது பாமகவிடமோ அல்லது மற்ற அமமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடனோ கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தாத நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளிடம் மட்டுமே விஜய் அவர்கள் பேசி வருகிறார். ஏனென்றால் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் என்றும் ஏற்கனவே காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மற்ற கட்சிகளுடன் பொறுத்தமையினால் ஆதரவை பெறுவது தொடர்பாக தற்பொழுது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுதியிருக்கிறது. இந்த நிலையில் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் ஒரு சில தினங்களில் அறிவிப்பார்கள் என்றும், அதற்கு பின்பு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பது தொடர்பாக மீண்டும் ஆளுநரை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய ஆலோசனையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சுமூகமாக திமுக கூட்டணியிலிருந்து பிரிவார்களா அல்லது திமுக கூட்டணியிலேயே நீடிப்பார்களா என்ற சஸ்பென்ஸ் ஆனது தற்பொழுது நீடித்து வருகிறது.